ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு காரசாரமான ஆந்திரா பருப்பு பொடி பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு சின்ன கப்பில் தான் நான் எல்லாமே எடுத்திருக்கேன். ஒரு கப் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் எல்லா அளவுகளும் எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். நல்லா செவக்க வறுத்துட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம். அரை கப் அளவுக்கு பாசிப்பயிறு எடுத்துகிட்டு அதையும் வந்து நல்லா செவக்க வறுத்து வச்சிடலாங்க. இப்போது எல்லாத்தையும் வந்து ஒரே பிளேட்லேயே வந்து மாற்றிக்கலாம். வறுத்ததுக்கப்புறம் ஒன்றா சேர்த்துடலாம். பாசிப்பயிறு எடுத்தோம்ல அதே அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்து நல்லா வந்து அதுவும் செவக்கிற அளவுக்கு வறுத்து அதையும் எடுத்து வச்சுட்டு, மிளகும் சீரகமும் வந்துட்டு ரொம்ப ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் மிளகு, அரை ஸ்பூன் சீரகம் இதையும் வந்துட்டு நல்லா செவக்க வறுத்துட்டு எடுத்துடலாம். அதாவது காரம் வந்துட்டு நம்மளுக்கு பருப்பு பொடியில் மிளகாய் சேர்க்கறதுனால கிடைக்கும். இந்த மிளகும் சீரகமும் வந்துட்டு நம்மளுக்கு ஜீரண சக்திக்காக சேர்க்கறது தான். அதுக்கப்புறமா கொஞ்சமாக எண்ணெய் விட்டு பூண்டு வந்து நல்லா தட்டிட்டு சேர்த்துக்கோங்க. முழுசாக சேர்த்தோன்னா பூண்டு வந்து வெடிக்கும். அதனால் தட்டிட்டு சேர்த்து நல்லா செவக்க வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். மிளகாய் வந்துட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். நான் சின்ன கப்புன்றதுனால 4 மிளகாய் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து பெரிய கப்பு அந்த மாதிரி எடுத்திங்கன்னா மிளகாய் அளவுகளும் அதிகமாக ஆக்கிக்கோங்க. மிளகாயை வறுத்துட்டு கருவேப்பிலையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதையும் எடுத்து வச்சிடலாம் வறுத்துட்டு. அப்புறம் பெருங்காயம் வந்துட்டு கட்டி பெருங்காயம் போட்டினா நல்லா வாசனையாக இருக்கும். நல்லா அந்த மாதிரி பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் எடுத்து பிளேட்டில் வச்சிடலாம். அந்த பிளேட்லேயே வந்துட்டு உப்பு வந்து அரை ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு கீழே வந்துட்டு பூண்டு சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் எல்லா பொருளையும் சேர்க்கலாம். ஏன்னா பூண்டு வந்துட்டு அவ்வளோ சீக்கிரம் அரைப்படாது. அதனால் கீழே சேர்த்துட்டோம்னா அது வந்து நல்லா அரைப்பட்டு வரும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி பவுடராக அரைச்சி எடுத்துக்கணுங்க. கொரகொரப்பாலாம் இருக்கக்கூடாது. நல்லா இந்த மாதிரி மையம் இருக்கணும். அப்படியே சூடான சாதத்தில் அப்படி பருப்பு பொடியை விட்டு நெய்யோ இல்லை நல்லெண்ணெயோ விட்டு நல்லா சுட சுட சாதத்தோடு அப்படி பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அதை விட வேறு எதுவுமே வந்து நம்மளுக்கு டேஸ்ட்டாக தெரியாது. அந்த அளவுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதில் காரம் மட்டும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு பார்த்து சேர்த்துக்கோங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக். இது வரைக்கும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.